நீங்களும் ஆரம்பிச்சிட்டிங்களா இதை வச்சு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நேற்று வரைக்கும் இதை பற்றி எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நேற்று ஆனால் அத்தியாயமாக நம்ம ஸ்டார் ஒரு வீடியோ போட்டார் இல்லையா, அதில் என்ன மாதிரி எமோஷ்னலாக அந்த சேனல்ஸில் கனெக்ட் ஆனவங்க, எதுக்கு நான் அதை சொல்கிறேன் எமோஷ்னல்னு, கண்டிப்பாக அதில் ஒரு உண்மையை பிரேக் பண்ணார் ஸ்டாரு. அப்போ கண்டிப்பாக இதை பேசியே ஆகணும் அப்படின்னு தான் பேச போகிறேங்க. என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாஸ் சேனலோ ஸ்டார் சேனலோ எதுக்காக நம்ம பார்க்குறோம்? ஒரு கேட்ஜெட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஒரு டெக்னாலஜி அப்டேஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த சேனல் பார்க்க ஆரம்பித்தோம். இன்னொன்று முக்கியமான விஷயம், அந்த பாஸ் சேனலோட ஓனர் எங்கள் ஊர். ஸோ ஒரு கனெக்டிவிட்டியும் இருந்தது. அதனாலையும் அந்த சேனல் பிடிச்சி பார்க்க ஆரம்பித்தேன். அந்த சுதர் மகன் அவர் இருக்காரே, அவரும் யாரும் நமக்கு தெரியாது, அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சவங்க தான். ஆனால் பர்சனல் கனெக்ட் அப்படின்னு சொன்னேன் பாருங்கள், எதுலேருந்து வந்தது அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு சேனல் வச்சுருந்தாங்க பாருங்கள், சன் ஆஃப் மகாலட்சுமி, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி சேனல். அந்த சேனல் தான் ஃபஸ்ட்டு நான் அந்த சுதர் மகனை பார்த்தது. அதில் அவர் என்ன வீடியோஸ்லாம் போட்டிருந்தாரு அப்படின்னு பார்த்தா, இப்படி இருந்து வந்தவங்களா அப்படின்னு தோணும். அந்த மாதிரி எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டு அந்த மதர் சன் சென்டிமெண்ட்டு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஏழ்மையான குடும்பம், நம்மளை மாதிரி நடுத்தரமான, நம்ம அடுத்த வீட்டு பையன்பா, நம்ம தம்பி மாதிரிப்பா அப்படின்னு கனெக்ட் ஆன ஒரு ஆள் நேற்று ஒரு உண்மையை அந்த அத்தியாயமாக பேசினார் இல்லையா, அதில் உடைச்சாரு. என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த சேனல் அவங்க அம்மா பையன் சேனல், அவங்க ஏற்கனவே பாசு இதை பற்றி பேசியிருந்தாங்க, அந்த அம்மா பையன் சேனலும் அவங்க சேனல் தான் அப்படின்னு சொன்னாங்க. இவர் சொன்னார் அது என்னோட சொந்த சேனல் தான், இருந்தாலும் அவங்க அந்த ரைட்ஸை கேட்டுட்டு இருந்தாங்க, அதையும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் கூட அந்த சேனல் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, இந்த பாஸ் சேனல் எவ்வளோ நல்லவங்க இருக்காங்கப்பா, இந்த மாதிரி இந்த சேனலில் வேலை பார்த்தாலும் அவங்களாம் இந்த மாதிரி தனியாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண விட்டுருக்காங்களே, பரவாயில்லப்பா அப்படின்னு நினச்சேன். இவரும் இத்தனை நாளாக அதை உடைக்காம நேற்று சண்டேனோடனே எல்லா விஷயங்களையும் உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில லட்சங்களில் பல லட்சங்கள் பல கோடிகளில் தான் இருக்குது. ஆனால் அவங்க அந்த விளாக் சேனலை பார்த்துருந்தீங்கன்னா, அந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி சேனலை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எங்களுக்கு சொந்த வீடு கூட இல்லை, எங்கள் வீடை பார்த்தீங்களா இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்லாம் பேசியிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொரு ஊராக டூரு, ஹில் ஸ்டேஷன் போனாங்க, அந்த மாதிரியெல்லாம் காமிச்சாங்க. என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸு டெக்னாலஜி ரிலேட்டடாக ஒரு இதை நாங்கள் தேடுறோம், ஒரு கேஜெட் ரிலேட்டடாக ஒன்று தேடுறோம் அப்படின்னா, முதலுக்கு நம்ம செஷனில் வர சேனலு அந்த பாஸ் சேனலாக தான் இருக்கும். ஓகே, அப்புறம் இந்த விளாக் சேனலில் தான் நாங்கள் லாக் ஆனோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த பையன் நல்லா நம்ம அதான் சொன்னேனே நம்ம தம்பி மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி கனெக்ட் ஆகி அந்த பாஸ் சேனலை பார்க்க ஆரம்பித்தோம். அவர் இப்போ சொல்கிறத பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னார் பாருங்க. ஓகே, ஃபேஸ் வேல்யூ இருக்குதான், அதுக்காக தான் நம்மளும் அந்த சேனலை பார்க்க ஆரம்பித்தோம். அவருக்கு டேலண்ட்டும் இருக்குது, அதை பற்றி விவரமாக நல்லா அழகாகவும் பேசுவார். இன்னொன்று அந்த PS5 கட்டப்பை, அதை பற்றியும் கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. இந்த கீப்பிங் யூனிட்காக அவங்க அடிச்சுக்கிறத பார்த்தீங்களா. ஆனால் நம்ம ஏதோ ஒரு நாலேஜ் கேதர் பண்ணுறதுக்காக தான் அவங்க பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கும். உண்மைத்தன்மையாக அது இருக்குன்னு பார்த்தா ப்ரொமோஷனுக்காக டிவி சேனலில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு காசு கொடுத்து பண்ணுற மாதிரி தான் இவங்கக்கிட்ட பைசா கொடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் அதை நம்பி ஏமாந்து இத்தனை நாள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. இதனால டெக் சேனல் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இன்னொன்று, யாருமே உண்மையாக பண்ணால் கூட நமக்கு என்ன தோணும், இது உண்மையாக பண்ணுறாங்களா இல்லை ப்ரொமோஷனுக்காக பண்ணுறாங்களா அப்படின்னு தோணும். இத்தனை நாள் அவங்க 1% தான் ஆர்கானிக் கண்டென்ட் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாம் ப்ரமோஷனலுக்காக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இத்தனை நாள் அவர் ஏன் அதை உடைக்காமல் தொடர்ந்து அவங்களுக்காக வீடியோ பண்ணிகிட்டே இருந்தார்? அதுவும் என்னோட முக்கியமான கேள்விங்க. இவ்வளோ நாளாக அப்போ நம்பி ஏமாந்து அவங்கள சேனலை ஃபாலோ பண்ணிட்டோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோ நம்ம சில்லறைகளை வீசிக்கிட்டு இருந்தோமே அவங்க சேனலுக்கு, அப்போ நம்மலாம் ஏமாளியா? நம்ம புரிஞ்சு நடந்துக்காததுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதா? சாதாரண விளாக் சேனல்லையோ இல்லைனா இந்த மாதிரி பிளாக் சேனல்லையோ நடந்த குழாயடி சண்டைகள் இப்போ டெக்னாலஜி சேனல்லையும் வர ஆரம்பிச்சிருச்சு. யாரை நம்ப அப்படிங்கிறதே இந்த சோஷியல் மீடியாவில் தெரியாத ஒரு விஷயமா ஆயிடுச்சுங்க. நன்றி.